உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு கொழுப்பை குறைக்கும் இந்த ஹெல்த்தியான கொள்ளு துவையல் செய்ய போறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். இந்த ஹெல்த்தியான கொள்ளு துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போங்க. 100 கிராம் கொள்ளு ஒரு பவுல், 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 5 எடுத்து வச்சிருக்கேங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்ச சேர்த்துக்கங்க. பூண்டு 5 பல், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், புளி ஒரு சுண்டைக்காய் சைஸ் புளி எடுத்துக்கங்க. 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். இந்த கொள்ளு துவையல் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ட்ரையாக தான் கொள்ளை வறுத்துக்கணும், ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். மீடியம் தீயில் வச்சு கருகிடாமல் பொரிஞ்சு வரும், நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. இந்த பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது, இப்போ நல்ல வாசமும் வருது. இந்த அளவு வறுத்தா போதுங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை போட்டுக்குவோம். இதோட பூண்டு பழையும் போட்டுக்குவோம். உளுந்து நல்லா சிவந்து வரணும், பூண்டு நல்லா வதங்கி வரணும். அதனால் உளுந்தும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், உளுந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குவோம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்ச பெருங்காயத்தூளை சேர்த்துருவோம். இப்போ இந்த புளியை சேர்த்துருவோம். அடுத்து தேங்காயை சேர்த்துருவோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்ச உளுந்து பூண்டு பெருங்காயத்தூள் புளி மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வதக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோங்க. ஏற்கனவே நம்ம உமாஸ் ஹாப்பி கிச்சனில் துவரம்பருப்பு துவையல் போட்டிருக்கேங்க. இனி வரும் வீடியோவில் நிறைய வெரைட்டி துவையல் நான் போடுறேங்க. அவசியம் செஞ்சு பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு டேஸ்டியாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்குவோங்க. கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, கொழுப்பெல்லாம் கரையுங்க. இந்த கொள்ளு துவையல் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்லேயும் நீங்கள் டைரெக்டாக பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் காரக்குழம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துருவோம். இது சட்னி மாதிரி நம்ம அரைக்க போகிறது இல்லை, இது ட்ரையாக துவையலாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம கொள்ளு துவையல் அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் கட்டி அரைச்சிக்கணும். இது இப்போ நம்ம கொள்ளு துவையல்ங்கிறோம், இது பருப்பு துவை மாதிரியே தாங்க, வாசம் டேஸ்டெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கொழுப்பை குறைக்கும் சத்தான கொள்ளு துவையலை அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.